இன்னைக்கு சண்டே, நேற்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை நான் வந்து வீட்டில் பூஜை பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். போட்டதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸு, பெருமாள் ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் 2-3 புது ஐட்டம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக ஒரு தனி வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து சங்கு பிளேட்டு. இது வந்து ரொம்ப குட்டியாக ஒரு கை சைஸ் தான் இருக்குது. நம்ம இதில் விளக்கு கூட ஏற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வாழைப்பழம் பூவத்தில் பார்க்க தாம்பூலம், பூஜைக்காக தாம்பூலம் வைப்போம் இல்லையா, அதுவும் வச்சுக்கலாம். இல்லைனா நெய்வேத்தியமும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பெருமாளுக்குன்னு இல்லை, சிவனுக்கு கூட நம்ம இந்த பிளேட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த சங்கு சக்கர விளக்கு. சங்கு சக்கர விளக்கு இப்போ நிறைய மாடலில் வருது. இது வந்து ஒரு கலையாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக 2 பக்கம் சங்கு சக்கரம், சென்டரில் வந்து நாமம் போட்ட மாதிரி இருக்குது. அண்ட் இந்த விளக்கு வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அகண்ட தீபத்தோடைய விளக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசு. ஆயில் நிறைய பிடிக்கும். இது ரொம்ப நின்று எரியும். இந்த மாதிரி குங்குமஞ்சள் வச்சோன்னே ரொம்ப கலையாக இருந்ததுங்க இந்த விளக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஹேண்ட் தியா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குதுங்க இந்த விளக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டு. நம்ம ஒரு கையில் வந்து ஆரத்தி வந்து கொஞ்ச நேரம் தான் எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு அழுத்தமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் விளக்கு ஏற்றின உடனே நம்ம கையில் அந்த தீபம் ஏற்றுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் மதுரை பூஜா ஹெர்பல் ஷாப்பில் இருந்து தான் வாங்கினேன். இவங்களுடைய டீட்டெயில்ஸு ஸ்க்ரீன் மேலேயும் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. 3 ப்ராடக்ட்டுமே சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பாய்.